ஹே வாட்ஸ்அப் கைஸ், கன்ஃபார்ம் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த விஷயம் இப்போதைக்கு கிடச்சிருச்சு. டெட்புல் அண்ட் வுல்வரினோட செகண்ட் ட்ரெயில் வந்தாச்சு. உண்மையிலே ஆசமாக இருக்குது, இன்சைனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த படம் கன்ஃபார்ம் மார்வலை மாற்றி போடும் அப்படின்னு நம்புவோம். நிச்சயமாக அந்தளவுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ட்ரெயிலில் காமிக்கப்பட்டிருக்கு. வழக்கம் போல் நான் இந்த ட்ரெயிலில் at 0.25 பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச சில பிள்ளை இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில் மட்டும் இல்லாமல் என்னோட தியரியை கொஞ்சம் ஆட் பண்ணி வீடியோவாக கொடுத்துருக்கேன். நிச்சயம் வீடியோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் வாட்ச் அ ஃபுல் வீடியோ, இட் மஸ்ட் ரைட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் நம்ம வுல்வரின் ஏதோ ஒரு ஷாப்பில், அதாவது பீச் ஷாப்பில் இருக்கார். அவர் கேனடாவில் இருக்கார். ஏன்னா நீங்கள் அந்த கடையிலேயே கெனடியன் ஃப்ளாகை பார்க்கலாம். ஸோ அவர் கேனடாவில் இருக்க ஏதோ ஒரு பீர் ஷாப்பில் இருக்கார். அந்த பீர் ஷாப்போட நேம் வந்து ஹினக்கின் அப்படின்னு சொல்ல போடப்பட்டிருக்கு. இது ஒரு ஃபேமஸான பிஷப் கம்பெனி இன் USA. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்மேன் அந்த வாட்ஸ்அப் குவாண்டம் மணி அந்த படத்துக்கு ஒரு விளம்பரம் பண்ணுறக்காண்டி நம்ம ஆன்மேன் இதை குடிக்கிறதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக அது இங்கே ஒன்றி போகுது. ஸோ குட்டி அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம டெட்புல் அங்கே வருவார். அப்போ கூட உங்களுக்கு நான் அந்த பொண்ணுங்களை வெயிட் பண்ணலாம் பார்ப்போம் சொல்லுவார். ஸோ அந்த லேடி டெட்புல் இங்கே குட்டி டீஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டெட்புல் வந்து நம்ம உள்வனை ரெக்ரூட் பண்ண பார்க்க அவர் வரமாட்டார். அவர் ஏதோ ஒரு டிப்ரெஸ் மேலே இருக்கும். இந்த டெட்புல் அவனை சுற்றுலா அப்படின்னு சொல்லியுமே நம்ம உள்வன் தலையை கொடுப்பாரு. ஸோ அவர் ஒரு டிப்ரெஸ்டு மைண்டில் இருக்காருன்னு நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரிங்க்ஸும் பண்ணுவார். ஸோ அவர் ஒரு டிப்ரெஸ் மைண்டில் இருக்கார். அவர் நம்ம டெட்புல் வந்து கன்னை காமிக்கும் போது அதில் போடப்பட்டிருக்கும் வெயிட் ஃபார் த ஃப்ளாஷ், ஸ்மைல் அண்ட் வெயிட் ஃபார் த ஃப்ளாஷ். ஸோ ஒரு குட்டியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சட்டில் டீட்டெயில் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் திஸ் ஷாட் நம்ம வுல்வரின் ஒயிட் ட்ரெஸ்ஸில் காமிக்கப்பட்டிருக்கோம். எக்கச்சக்கமான கல்லறைகளுக்கு காமிக்கப்பட்டிருக்கோம். பாசிபிளி அவருடைய எக்ஸ்மேன் டீம் எல்லாருமே இறந்துருக்கலாம், இவரே கொண்டிருக்கலாம். ஸோ பாசிபிளி இவரே பிடிஎஸ் மூலியமாகவோ இல்லை அவர் ரேஞ்ச் மூலியமாகவோ அவங்க ஃபர்ஸ்ட்டாக கொண்டிருக்கலாம். ஏன்னா எக்கச்சக்கமான கல்லறை இருக்கவே காமிக்கப்பட்டிருக்கோம். அதில் உட்காந்து அவர் வருத்தப்படவே காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ பாசிபிளி அவருடைய எக்ஸ்மேன் டீம் வந்து யாராலேயோ இல்லை இவரால் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும் பார்ப்போம். பட் யாரோ மொத்த எக்ஸ்மேனையும் கொண்டிருக்காங்க. நம்ம டெட்புல் விசஸ் நம்ம வுல்வரின், நம்ம டெட்புல் வந்து நீதான் வந்து ஒளிசை எல்லாத்தையும் அழிச்சா அப்படின்னு சொல்ல நம்ம வுல்வரின் கடுப்பாக ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபைட் வரும். நம்ம டெட்புல் அப்படி இப்படி நம்ம வுல்வரினை பிடிச்சி நம்ம பேரடாக்ஸ் கொடுத்துட்றாரு, பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் பேரடாக்ஸில் மூஞ்சில் பாருங்களே, அவரோட மூக்கில் ஒரு பேண்டேஜ் போடப்பட்டிருக்கோம். யாரோ மூக்கில் பங்கு வச்சிருக்காங்க, யாரும் தெரில. பாசிபிளி வுல்வரினே இருக்கலாம். ஸோ நம்ம டிவி மூலியமாக தான் நம்ம டெட்புல் வந்து வுல்வரினை ரெக்ரூட் பண்ணியிருக்காரு. ஏன் பண்ணார், எதுக்கு பண்ணாருன்னு தெரில. கன்ஃபார்ம் பணம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். பட் கன்ஃபார்ம் ரெக்ரூட் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நல்லாவே இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஓ ஷட், பாவங்க நம்ம டெட்புல் எங்கே போய் குத்துறாரு பார்த்தீங்கன்னா வுல்வரின். ஆனால் பாவி அது அவர் வளர்ந்துடும். பட் இருந்தாலுமே இன்னொரு நாய வேணாமா. ஸோ R8ன்னு சிம்பிளாக காமிக்கிறாங்க. அண்ட் ஒரு மேஷிவான ஷாட் நிச்சயம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்லீவ்லெஸ் வுல்வரின் அண்ட் 2 கன்னோட கோல்டன் கன்னோட நம்ம டெட்புல் வராரு. ஸோ இந்த ஷாட் உண்மையிலே ஒரு மணி ஷாட், கன்ஃபார்ம் ஆசமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ ரொம்ப படிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி உடஞ்சிருக்கும். ஸோ பாசிபிளி இந்த ஃபைல் ஃபைட் இங்கே நடக்கலாம். ஏன்னா நம்ம யூனிவர்ஸ் மேலே தான் இருக்குது, இது வந்து நார்மலான வேர்ல்டு மேலே இருக்குது. ஸோ பாசிபிளி ஃபைல் ஃபைட் இங்கேயே நடக்கலாம். பட் நிச்சயமாக தாறுமாறாக இருக்க போகுது. அண்ட் திஸ் ஷாட் நம்ம கசண்ட்ரா நோவா அஸ் எ ஈவில் தேவராக வர போகிறாங்க. நம்ம சார்ஜேவோட ஒரு டூல் சிஸ்டர் தான் நம்ம கசண்ட்ரா நோவா. அவங்க வரும்போதே பாருங்களே, ஒரு ஆன்மனோட ஸ்கல்லோட வாயுவிலே வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பின்னாடி நம்ம சார்ல்ஸ் சேவியரோட சேரையை பார்க்கலாம். நீங்கள் பின்னாடி ஒரு குட்டி ஷாட்டில் மறைஞ்சிடும். பட் நீங்கள் பின்னாடி அந்த சேரையவே நல்லாவே இங்கே பார்க்கலாம். அண்ட் நம்ம வுல்வரின் டெட்புல், பட் நம்ம வுல்வரினோட அடமெண்ட்டும் எந்த விதமான ஸ்டீலையுமே அப்படியே செம்மையாக பென்டேட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது. பட் ஏன் டெட்புல்ல பண்ண முடியலன்னா, டெட்புலோட அந்த ஸ்வாடுமே இப்போ அடமெண்டியமாக மாறிடுச்சு. நம்ம டிவியை நம்ம டெட்புலுக்கு ஒரு அடமெண்டியம் ஸ்வாட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவருடைய எல்லா ஸ்ட்ரைக்குமே நம்ம டெட்புல் அசால்ட்டாக வந்து தடுப்பார். அது காரணம் அவரோட ஸ்வாடுமே இப்போதைக்கு அடமெண்டியம். அது இங்கே நல்லாவே நீங்கள் இந்த ஃபைட்டில் பார்க்கலாம். அண்ட் யூ சி த அலையத், ஒரு மிகப்பெரிய அலையத்தை வந்துட்டு இருக்கோம். அங்கே நம்ம ஜெயின் ஆன்மனை அவர் அங்கே படுத்து காமிக்கப்பட்டிருக்கோம். ஷார்ட் எக்ஸாக்டாக நம்ம டெட்புல்லும் வுல்வரினும் அந்த டாக்டர்ஸ் போட்டில் குதிக்க அதே ஷார்ட் தான். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஷார்ட் நல்லாவே பார்க்கலாம். பின்னாடி வந்து நம்ம ஆலயத்து வர்ற மாதிரி ஒரு புகை வரும். ஸோ நம்ம டெட்புல்லும் வுல்வரினும் ஆலயத்துக்கு தப்பிக்கிறதுக்காண்டி அந்த போட்டில் அவங்க குதிக்கிறாங்க. நான் ஒரு சந்தேகம், யார் அதை போட்டு அவுட் பண்ணுறா? நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா ஆர் நம்ம நெட்டா? எப்படி புரியவே இல்லைன்னா, இது வந்து நம்ம டாக்டர்ஸோட போர்ட்டில் வந்து மல்டிவர்ஸை தாண்டி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேள்விப்படுறதே கிடையாது. அப்படி பண்ணவும் முடியாது. அது ஜஸ்ட் யூனிஸ்குள்ளே போனால் பண்ண முடியும். பட் எப்படி இவங்க ஒரு எண்ட் ஆஃப் டைமில் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் பாசிபிளி இருக்கலாம். அப்படி இருந்தால் தாறுமாறாக இருக்க போகுது.
அது யாராக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா, இல்லைனா நம்ம வாங்கா, இல்லைனா நம்ம யாருன்னு நெட்டான்னு நீங்களே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாட் ஒரு மிகப்பெரிய ஜெயின்ஸ் ஸ்கெல்டன் நம்ம யாரோ நம்ம ஆண்ட்மேனை குப்பரக்க அடிக்க படுக்க போட்டிருக்காங்க செவிலியை விட்டு. யாருன்னு தெரியல, எந்த ஒரு கேட்னா அப்படி நம்ம ஆண்ட்மேனை இந்தளவுக்கு டேமேஜ் பண்ணி இவ்வளோ நாள் இங்கே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்கெல்டனாகவே மாறியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஓல்டாக இருக்கார். எப்பயும் இறந்து போயிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ யார் இப்படி இது பார்த்தல. அண்ட் இங்கே ஷாட் எக்ஸாக்டாக பழைய எக்ஸ்பெக்ட் கேரக்டரை பார்க்கலாம். ஆசல் அண்ட் லேடி டெஸ்ட்ரைக் கேலேஸ்டோ டாட், அந்த பழைய கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் குட்டியாக இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓஷட்டாக இப்போ நம்ம டெட்புல் பூம் அப்படின்னு சொல்லுவார். ஏன் சொல்கிறாரோ புரியல. பட் பாசிபிளி டிவியே தரமட்டம் ஆகிட்டார். நம்ம லோகி சொன்ன மாதிரி ஐ வில் போ த டிவியை சொல்கிற மாதிரி நம்ம டெட்புலுமே பூமு சொல்லுவார். பாசிபிளி டிவியில் ஏதோ ஒரு பாட்டை அவர் வெடிக்க வைக்கலாம். ஸோ அதுக்கு சொல்கிற இந்த பிளாஸ்ட் சிம்பிளாக இது இருக்கலாம். அண்ட் இங்கே குட்டியான அயன்மேன் அயன்மேனோட காரும் காமிக்கப்பட்டிருக்கும். அயன்மேன் ஒன்று அந்த கார். அது மட்டும் இல்லாமல் அயன்மேனோட லோகோவும் குட்டியாக ஒரு லோகோவே வச்சுருப்பாங்க. ஸோ உண்மையிலே ஆசமாக இருந்துச்சு. அயன்மேனோட குட்டி ஒரு ரெஃபரன்ஸ். அண்ட் யூசி இந்த காரை பார்த்துருப்பீங்க. நம்ம டெட்புல் உங்களோட பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்போம் அந்த காரில். இந்த காரை நீங்கள் நம்ம டெட்புல் உங்களோட ஓடிட்டு வரவே காமிக்கப்பட்டிருக்கோம். அதே காரை நிப்பாட்டி அவன் வரும்போது சண்டைக்கு ரெடியாக காமிக்கப்பட்டிருக்கும். இந்த கார் என்ன மல்டி ஸ்டைல் பண்ணுவோமோ தெரியல. பட் இந்த கார் நீங்கள் எக்கச்சக்கமான இடத்துல பார்ப்பீங்க. இந்த கார் தான் அவங்க ட்ரைவ் பண்ணுவாங்க. அந்த கார் தான் அவங்க ஃபைட்டும் போகும். அந்த கார் இறங்கி வந்தால் யாரையும் அட்டாக் பண்ணுறது காமிக்கப்பட்டிருக்கு. பஸ் இந்த காரு ஒரு மல்டி ஸ்டைல் பண்ணுற காராக காமிக்கப்படலாம். அண்ட் நம்ம உல்வரின் கசனோவா, நம்ம கசனோவா அவங்க நம்ம சார்ல்ஸையோட ட்வின் சிஸ்டர். ஸோ பாசிபிளி அவங்களோட எல்லா போருமே நம்ம கசண்டானோவாக்கும் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுறது டெலிகைனசிஸ். ஸோ நம்ம அசால்ட்டாக அவங்களோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி உள்வனே தனக்கு தானே அடிக்க வச்சுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் நம்ம கசனோவா. ஸோ உண்மையிலே அவங்க ஆக்டிங்லாம் பக்காவாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக அந்த கதிரை பாட்டி தம்பி நம்ம கொக்கில் யூஸ் பண்ணலாமா, நம்ம டெட்புல் வந்து ஐயோ கொக்கையில் மட்டும் வேணாங்க அப்படின்னு நம்ம கின்ஃபைக்கு சொல்லியிருப்பார். ஸோ கொக்கைட் நிச்சயமாக இருக்க போது கிடையாது. ஸோ அதுமாரி கூட்டியாக ஒரு ஃபன்னாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. நிச்சயமாக அந்த டெய்லர் கன்ஃபார்ம் ஆசமாக டெய்லர். இந்த டெய்லர் ஃபுல்லாமே நம்ம உள்விட ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இருந்துச்சுன்னு நிச்சயமாக கன்ஃபார்ம் படமும் தாறுமாறு நம்புகிறோம். ஸோ நான் சொன்ன இந்த டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சது என்னது மறக்காம கமெண்ட்டு. அண்டில் பாய்.